நாம் இரட்சிக்கப்பட்டோம். நாங்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறோம். வாய்ப்பு இல்லை, ஆனால் அது நடந்தது. ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார். நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அவர் நமக்கு உயிரை கொடுத்தார். மற்றவர்களின் பார்வையில் அது அதிசயமாக இருந்தது. பலர் நம் மரணத்தை, தோல்வியை, அவமானத்தை, வீழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் கடவுள் நம்மை கைவிடவில்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை இரட்சித்தார். அவர் நம்மை நேசிப்பதால் நம்மை மன்னித்தார். ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே.